அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்த வந்தேன் சர்க்கார். பொதுமக்களுக்கு நாம் இதுவரை கொடுத்து வந்த நல்ல தண்ணீரை நிறுத்திவிட வேண்டும். எதற்கு? நம்மிடம் இருக்கும் நல்ல தண்ணீர் குறைந்து விட்டது. எஞ்சி இருப்பதை விற்றுவிட்டால் பிறகு முழுவதும் அரண்மனையில் உள்ளவர்களுக்கே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விடும் அல்லவா? அதனால்தான். உன்னை போல் மடையன் நான் அல்ல. குடிநீர் குறைந்து விட்டால் விஷநீரையும் நல்ல தண்ணீராக மாற்றும் மருந்து என்னிடம் இருக்கிறது. அதை பிரயோகப்படுத்தி என் காரியத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். அப்படியா? அது எனக்கு தெரியாது சர்க்கார். உனக்கு எதுதான் தெரியும்? இளவரசருக்கு சொன்னீர்களா? அவனை அவ்வளவு சீக்கிரம் நம்புவதற்கு நான் என்ன ஏமாளியா? எந்த நிலை வந்தாலும் அந்த ரகசியத்தை வெளியிடாதவள் என் மகள் உரித்துதான். அதற்காகத்தான் அவளுக்கும் எனக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அது எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள் சர்க்கார்? அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்றுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. என்ன சர்க்கார்? அது என்னிடத்தில் சொல்லுங்களேன். விஷத்தை மாற்றும் மருந்தை வைத்திருக்கக்கூடிய நான் ஒன்றும் விளங்காத உன் மூளையை மாற்றும் மருந்தை நான் வைத்துக் கொள்ளவில்லை என்றுதான் வருந்தேன். இதற்கு ஆச்சரிப்பு. உன் வேலை கவனி. சரி, சிரிச்சா போதும் சின்னஞ்சிறு பொழுதும் திண்டாட செய்திடும் பூசும் கண்ணும் சிரிச்சா. நீங்கள் ஆச்சரியமாக இருக்கிறதே. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? உன்னை சந்தித்த பிறகு என் ஆசை பொருளை அரண்மனையில் விட்டு வைத்தது போல் வந்தேன். இன்றுதான் வாய்ப்பு கிடைத்தது அந்த பொருளை அடைவதற்கு. விசித்திரமாகத்தான் இருக்கிறது. எனக்கு ஏற்பட்டிருந்த அதே நிலை உங்களுக்கும் ஏற்பட்டது புதுமையாகத்தான் இருக்கிறது. உண்மை காதலின் அறிகுறியே அப்படித்தான். இளவரசி, நான் கிடைத்திருக்கிற பேர் பெற்றேன். என்ன இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் எனது ஆவல் நிறைவேறும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் மட்டும் என்ன, அப்படியேதான். பட்டத்திளவரசி நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். இந்த பழக்கத்தை அடியோடு வெறுப்பு. வேறு உங்களுக்கு என்னதான் வேண்டும்? கேட்டால் கிடைக்குமா? இது என்ன கேள்வி? என்னை மணந்து கொள்ளப் போகிறவருக்கு நான் எதைத்தான் இல்லை என்று சொல்ல முடியும்? நான் உன்னை மணந்து கொள்வதா? ஏன், அதில் உங்களுக்கு ஏதாவது? அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு அரசகுமாரியை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று நான் அரச பரம்பரை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும், அல்லது பொதுமக்களின் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும். என்ன என்ன? உங்களுக்குத்தான் பொதுமக்களின் ஆதரவு யாருக்கும் இல்லாத அளவு கிடைத்திருக்கிறதே. உண்மை. ஆனால் குடிநீர் நிலைகளிலே நஞ்சை கலந்தது நான் தான் என்று பொதுமக்கள் நம்பியிருக்கிறார்கள். என்ன, என் தந்தை செய்த தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிப்பதா? இப்போது புரிகிறதா நம்முடைய நிலைமை? கவலைப்படாதீர்கள். அந்த நஞ்சை நீக்கும் மாற்று மருந்தை எப்படியும் நான் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். அப்படியா? வாருங்கள் என்னோடு. இந்த மாற்று மருந்தை உபயோகித்து நஞ்சு கலந்த நீரை நன்னீராக்கி மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றுவார்கள். இந்தாருங்கள். இளவரசி, பொதுமக்கள் இந்த உதவியை என்றுமே மறக்க மாட்டார்கள். இந்த உதவி பொதுமக்களுக்காக அல்ல, உங்களுக்காக. அப்படியே நில்லுங்கள். என்ன, ஏன் என்னை கட்டுகிறீர்கள்? அதாவது உங்கள் தந்தை நீங்கள் எனக்கு உதவி செய்வதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆபத்து அல்லவா? அதற்காக நான் உங்களை பலவந்தமாக கட்டி போட்டு விட்டேன் என்று அவன் நம்ப வேண்டும். உங்களுக்கு என் மீது எவ்வளவு அன்பு. சீக்கிரமே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இளவரசி, இனியும் நான் மறைக்க விரும்பவில்லை. என்ன? இளவரசி, பொதுமக்களின் நலனுக்காக உங்களை காதலிப்பது போல் நடித்து ஏமாற்றி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை ஏமாற்றி விட்டீர்களா? துரோகி!
நண்பர்களே, நம் கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் நம் கூட்டத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய துணிந்த ஒரு பெண்ணை நம்மில் யாரும் மணக்கலாம் என்ற முடிவிற்கு வந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் நம் கூட்டத்தை காட்டிக் கொடுக்காமல் நமக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்த ஜரீனாவை நமது தலைவர் அபுவுக்கு நமது கூட்டத்தின் முறைப்படி மனம் செய்து வைக்க மௌல்வி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.